இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இடையேயான போர் 11வது நாளாக இன்றும் தொடர்கிறது. போர் பதற்றம் காரணமாக ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய், எல்பிஜி உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம் தடைபட்டிருக்கிறது. இந்தியா ஆண்டுதோறும் சுமார் 31.3 மில்லியன் டன் எல்பிஜியை பயன்படுத்துகிறது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் இந்தியாவில் எல்பிஜி இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுக்க எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் உற்பத்தியை அதிகரித்து அவற்றின் விநியோகத்திற்கு முன்னுரிமை அளிக்க பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, பெங்களூரு, மும்பை போன்ற பல நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் எதற்கும் கூடுதலாக ஒரு சிலிண்டர் வாங்கி கையிருப்பு வைத்துக் கொள்வோம் என புக்கிங் செய்ய தொடங்கினர். இதனால் வழக்கத்திற்கு மாறாக கடந்த வாரத்தில் சிலிண்டர் புக்கிங் அதிகரித்து காணப்பட்டது. இதையடுத்து எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை 24 நாட்களில் இருந்து 25 நாட்களாக மத்திய அரசு அதிகரித்தது. பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு தங்களுக்கும் சிலிண்டர் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் மக்களிடையே தொற்றிக் கொண்டது. இந்த பயம் பலரை கேஸ் ஏஜென்சிகளை நோக்கி படையெடுக்க வைத்தது. பல மாநிலங்களில் கேஸ் ஏஜென்சிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பத்பூர் பகுதிகள் காலி சிலிண்டர்களுடன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அந்த வீடியோவில் நூற்றுக்கணக்கான மக்கள் காலி சிலிண்டர்களுடன் நீண்ட வரிசையில் சிலிண்டர் கேட்டு காத்திருக்கின்றனர். இதேபோல் டெல்லி மற்றும் சண்டிகரிலும் கேஸ் ஏஜென்சிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா போன்ற நகரங்களிலும் பல இடங்களில் மக்கள் சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கள்ளக்கட்டு நினைத்த சில சமூக விரோதிகள் வீட்டு உபயோக சிலிண்டர்களை கள்ள சந்தையில் ரூபாய் 1500க்கு விற்பனை செய்வதும் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கூறுகையில், சிலிண்டர் புக்கிங் செய்தும் கிடைக்க தாமதமானது. இதனால் 1500 ரூபாய் கொடுத்து கள்ள சந்தையில் சிலிண்டர் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக வேதனையுடன் தெரிவித்தார்.